எக்ஸலண்ட்டான ஊறுகாய் ரெடி. இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாளையிலேருந்து சாப்பிடும்போது இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். என் அன்பு வணக்கம். இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பத்தாது. ஸோ இந்த வெயில் காலத்தில் மாம்பழமும் மாங்காயும் ரொம்ப சூப்பராக அருமையாக கிடைக்கும். நான் சம்மர் ட்ரிங்க்கும் அடுத்து வர எபிசோடில் பண்ணுறேன். இந்த இதில் நான் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெடிஷ்னலாக வெயிலில் காய வச்சு பக்குவமாக மாதக்கணக்கில் பண்ணுற மாதிரியான ஊறுகாய் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அதோடய வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது இன்ஸ்டன்ட் 15-20 நாள் ஆனாலும் இது கிடாது. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், சின்னதாக மாங்காவை வெட்டிக்கலாம் தோலோட. ஏங்க சின்ன வயசுல ஊர் சைடு போவீங்கல்ல, எப்படியும் சென்னையில இருக்க மாட்டீங்க, நீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல போரூரே ஊர் சைடாக தான் இருந்துச்சு நான் சின்ன வயசுல. புரியுதா? இப்போ தான் சிட்டி. புரியுதா? ஆமாம். இங்கேயே நல்ல மாங்கெல்லாம் கிடைக்கும். நிறைய ஆக்டர்ஸோட தோட்டம்லாம் எங்களுக்கு. சிவாஜி தோட்டம் இப்போ டிஎல்எஃப், முன்னாடியே அது சிவாஜி தோட்டம். அங்கேயே மாங்காய் எடுத்து சாப்பிட்ருக்கேன். அதுக்காக எடுத்து சாப்பிடுறது பிரச்சனை இல்லைங்க, மாங்காய் திருடி சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட். தெரியுமா? திருடி சாப்பிட்ற அளவுக்கு நான் திருடிலாம் சாப்பிட்டதில்ல, நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஓகே, அப்படி கல் அடித்து அவர் துரத்துவார், ஓடணும். அந்த மாதிரிலாம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பட்டு நான் இங்கே அப்போல்லாம் போரூர் பெரிய டெவலப்லாம் கிடையாது. இப்போ தான் பயங்கர சிட்டி ஆகிடுச்சு. அப்பா இந்த மண்பானை நல்லா இருக்கு, நான் சுட்டுறவா? அது சுட்டது தாண்டி, சுட்டால் தான் மண்பானையே வரும். சுட்டா மண்பானை வரும். நான் சொல்கிறது எனக்கு எடுத்துக்க வாங்கிட்டேன். வீட்டுக்குள்ளே தானே செய்கிறேன், உனக்கு தான் அப்புறம் வேறையா இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி திரிச்சிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகை நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு கடுகு நல்லா பொரியும். அது பொரிய ஆரம்பிக்கும் போது நல்லா நம்ம இன்னும் ஒரு வாட்டி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 30 செகண்ட்ஸ் அது வச்சுட்டா இன்னும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் தட்டிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்க முடியும். ஸோ நம்ம இந்த மீன் டயத்தில் மாங்காயை ஊற வச்சுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகா சேர்த்துருக்கேன். நான் போட்டிருக்கிறது மீடியம் சைஸ் மாங்காய் 2 சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? உப்பு நான் தூள் உப்பே சேர்க்குறேன். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக காயப்பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் டயத்தில் அவர் ஓரளவுக்கு ஆறி இருப்பார். நம்ம அதை திரிச்சிக்கலாம். ஸோ இது நல்லா தூளாகிடுச்சு. இதை பண்ணதை நான் அப்படியே தட்டிக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, இந்த தாளிப்போட ஆயில் ரொம்ப ப்ரிசர்வேட்டிவாக ரொம்ப அம்சமாக இது ஒர்க் ஆகும். அதனால் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்திங்கன்னா ரம்யமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 1 டீஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைத்தில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே இதுக்கு மேலே ஊற்றிக்கிறேன். நம்மளோட மிளகுத்தூளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான். கைப்படாமல் வச்சுருக்கணும். எடுக்கும்போது ஸ்பூனில் எடுக்கணும். எடுத்தால் இது ஒரு சூப்பரான ஊறுகாய். ஒரு 15-20 நாளைக்கு கெடாமல் அருமையாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும்லாம் உங்கள் வீட்டில் இருக்காது. கண்டிப்பாக 2-3 டேஸில் இந்த வால்யூம் கண்டிப்பாக காலியாகிடும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இல்லை? எக்ஸலண்ட்டான ஊறுகாய் ரெடி. இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாளையிலேருந்து சாப்பிடும்போது இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்.